ஹேமா, ஹேமா. வாங்கப்பா. என்னம்மா செய்யற? ஒண்ணு இல்லப்பா, படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். படமா? ஆமா, உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எதை பத்தப்பா? எதை பத்தியா? நான் வெளியில தர காட்ட முடியலம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப சார் கல்யாணம், எப்ப சார் கல்யாணம்னு என் உயிரை வாங்குறானுங்க. கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்காப்பா? எனக்கா? எனக்கு இனிமே 60ஆம் கல்யாணம் தான். உனக்கம்மா? எனக்கு இப்ப என்னப்பா அவசரம்? நான் எப்பவும் சின்ன குழந்தையாவே இருக்க ஆசைப்படுறேன்ப்பா. சின்ன குழந்தையாவே இருக்க ஆசைப்படுறியா? ஏறு, அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. நீ சின்ன குழந்தையாவே இருந்துட்டீன்னா 10 பைசாவுக்கு முட்டாய் வாங்கி கொடுத்து விளையாட்டு காட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கும் செலவு இல்ல. கொஞ்சம் விலகு. இதுதான் நீ சின்ன குழந்தையா இருக்க லட்சணமா? மீனாட்சி, மீனாட்சி. கூப்பிடாதீங்கப்பா. கல்யாணம் எல்லாம் பெற்றவங்களுக்கு தெரியாம நடக்கவே கூடாது. அவளை வச்சுக்கிட்டு தான் பேசணும். மீனாட்சி, 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 ஏன் கூப்பிட்டீங்க? அடிக்காதடி. உன் மக நமக்கெல்லாம் சிரமம் இல்லாம ஒரு மாப்பிளைய தேடிக்கிட்டாங்க பாரு. மாப்பிளையா? இவனா? ஆமா, நான் தான் தெரியாம கேக்குறேன். என் தம்பிக்கு என்ன ஓட்டையா? அவனுக்கு என்ன ஓட்டைன்னு அவன் அடிக்கடி போற டாக்டர் கேட்டாவில தெரியும். சரி சரி, வாங்க பக்கடையா பேசுவாங்க. அப்பா, ஏன் அனுமதி இல்லாம என்ன யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஆமா ஆமாண்டி, உங்க அப்ப உன்னை படிக்க வச்ச மாதிரி எங்க அப்பனும் என்ன படிக்க வச்சிருந்தா நான் இது மட்டுமா பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். அவன் ஆண்டி ஒன்ன படிக்க வைக்க போறான். முதல்ல அவன் படிச்சிருந்தல, அப்புறம் ஒன்ன படிக்க வைக்க. மழை வெயிலுக்கு கூட அவன் பள்ளிக்கூடத்து பக்கமா ஒதுங்கினது இல்லையாடி. அதுலம்மா நீ நினைக்கிற மாதிரி அந்த அசோக்குக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. இருந்தாலும் பாரு, அவன் பாக்குற வேலை ஒரு அபாயகரமான வேலை, துப்பறிகிற வேலையா. அதெல்லாம் வேணாம்ப்பா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றேன், 10,500 ரூபாய் பணம் தர்றேன், ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு கௌரவமா இருன்னு சொன்னா மாட்டேன்றான். இதுக்கு தான் சொல்றேன், என் தம்பிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பேரும் வீட்டோட வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப கண்டாவியா இருக்கும். உன் தம்பியை பத்தியா பேசுற? 4 நாளைக்கு முந்தி பசார் பக்கம் போய்கிட்டு இருக்கேம்மா. இவ தம்பி ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு, வேஷ்டிய நானா புடுங்கின, எவன் புடுங்கினானோ, உடம்பெல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கிட்டு புலி வேஷம் ஆடி நிதி திரட்டுறானா. 4 பயக வாழை வேற தூக்கிட்டு ஓடி ஆடுறான். இவ வாயில ஒரு எச்சி பிடி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டியா முன்னால வந்தான். ராஜா நடைய பாத்தீங்களா? கொஞ்சம் கூட விளையாம போறானே பய. பாண்டரங்க முள்ள விட்டு சோறு நட கட்டி வந்த பய மாதிரி நடக்கிறான். அக்கா தள்ளு. என்ன சோறு? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, சுத்த சோத்தமிக்கா இருக்கிய. எங்க வீட்டுல மணி அடிப்போம், 4 நாயை சோறு தின்னோம், அதுக்கப்புறம் நாங்க திம்போம். இதுல இருந்தே தெரியுதுடா உன் பரம்பரை என்னன்னு. உங்களுக்கு பொல்லாத பரம்பரை. ஒரே கத்திரிக்காய் 9 நாளைக்கு தின்ற கஞ்ச பரம்பரை. நீ பேசிட்டு இருந்த கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன சொன்ன? கடத்தெருவுல கோவணம் கட்டிக்கிட்டு புளிய சாடுறன. புலி கோவணம் கட்டி ஆடாம புல் சூட்டா போட்டு ஆடும். இதெல்லாம் ஆட்டியா கலை? உனக்கு எங்க புரிய போகுது? என்ன பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உன்னை பத்தி தான் இந்த ஊரே பேசுதே. என்ன பத்தியா? உன்னை பத்தி மட்டுமில்ல, உன் பொண்ணை பத்தியும் பேசுது. நீ சும்மாருமா? அடே அயோக்கிய பயல, என்ன சொன்ன? என்ன பத்தி 1000 பேசி, என் பொண்ணை பத்தி பேசினா பல்ல உடைச்சு பேசுவேன், நல்லா பேசுவேன். யார வந்த பொறுக்கி துப்பறி நிபுண அசோக், அவங்க பின்னால சினிமா பார்க், பீச் பார்க், சினிமா ஹோட்டல் சுத்திக்கிட்டே இருக்காளே. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்? நான் தான் பின்னால போய் பாத்துக்கிட்டே இருக்கேன். மானம் கேட்ட பையன். அவதான் ஒருத்த பின்னால போறாளே, நீயே அவ பின்னால நாய் மாறி. நாயா? அக்கா என்ன சொல்றாரு பாத்தியா? அங்க இங்க சுத்தி அடிமடியில கை வைக்கிற மாதிரி என்கிட்டே நீ வந்துட்டியா? உன்னை நான் 2ல 1 பார்த்துட்டு தான் விடுவேன். நீ சும்மா இருமா. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன், உனக்காச்சு எனக்காச்சு. ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்களா? நீ பாரு, நீ சும்மா இருமா, ஒன்னும் பயப்படாத. அப்புறம் சமயத்துல விட்டுருவேன். முரட்டு போய் அவன் ஏதாவது பண்ணிவிட்டான்னா கெட்டிவா கோட்டையாடா கலெக்டர். என் சர்வீஸ் எத்தனை கோட்டை நான் கட்டிருப்பேன்டா கலண்ட பயல. நீ கோட்டை கலட்டி இருக்க மாட்ட, கோட்டை விட்டுரு. எதை வேணாலும் விடுவேன். மான ரோஷ வெக்க இருந்துச்சுன்னா இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. வெளியில போ. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கேன்? இந்த வீட்டு சொத்தை நீயே தின்னியா நாய்? என்னடாச்சு?
கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டமே. கிளியா? ஆ, எது கிளி? எங்க அக்கா. இது கிளின்னா கிளிக்கு எதை சொல்றது? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லு. அடச்சீ, வெளியில வா. இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. கனகத்து காதலியை காருயிர் கை விட்டு போனதும் கொய்தோ கொய்தா. பேசாம சத்தம் போடாதையா, சத்தம் போட்டா சுற்றுவேன். இப்ப நாங்க உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அங்க வந்து யாரு என்ன கேட்டாலும் எஸ்ன்னு பதில் சொல்லணும். அப்படி சொன்னா உனக்கு நான் 100 ரூபாய் தருவேன். 100 ரூபாயா? ஆமா. என்ன சொல்ல? யாரு கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறார். தெரியுது. துரைக்கு நம்ம ஊரு நகைன்னா ரொம்ப பிரியம் இல்லீங்களா துரை? ஏன் நம்ம கடையில புது விதமான ரகங்கள்லாம் வந்திருக்கு. பரதேசி பரதேசி, அந்த புது நகைகளை கொண்டு காட்டப்பா. ஏன் சார், துரைக்கு ஒரு ஒட்டியானம் கொடுங்க. முட்டியான இவருக்கா? அட, இவருக்குன்னா இவருக்கேவா? இவர் சம்சாரத்துக்கு. அவங்களும் இவர மாதிரியே இருப்பாங்க. அப்படியா? இவர் சைஸுக்கு எதை வாங்கினாலும் அவங்களுக்கு சரியா இருக்கும் இல்லீங்களா துரை? இவர் சைஸுக்கு நம்ம கிட்ட ஒட்டியாரம் கிடையாதுங்களே. ஆனா என்னங்க வியாபாரம் பண்றீங்க? ஏங்க 2 ஒட்டியானத்தை ஒண்ணா சேர்த்தா சரியா போகுது. 2 ஒட்டியானத்தை ஒண்ணு சேர்க்கறதா? நல்ல யோசனை தான். பரதேசி பரதேசி, 2 ஒட்டியானம் கொண்டாப்பா. எப்படி பிடிச்சிருக்க? அடுத்தாப்புல வைர மோதிரம் வேணும்ல துரை? அப்போ மோதிரத்தை கொண்டாங்க. இவர் சைஸுக்கு மோதிரம் போடணும்னா வளையல தான் போடணும். அத பத்தி உங்களுக்கு என்னங்க? அப்புறம் துரை, வைர நெக்லஸ், வைர கம்மல், வைர வளையல், வைரத்தோடு. இப்ப துரை சொன்ன எல்லாத்தையும் கொண்டாந்துறீங்க. பரதேசி, துரை சொன்ன நகையெல்லாம் கொண்டு வா. துரை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? அப்ப துரைசானை கொண்டு போய் காட்டிட்டு வரலாம்ல? பில்ல போடுங்க. பரதேசி, எல்லா இடத்துக்கும் பேக் பண்ணி பில் போட சொல்லு. இந்தா. துரைன்றீங்க, திருவோடுங்கையுமா அழிகிறாரு. ஆனா அவர் ஊர்ல என்ன கிடைக்காதுங்க, அதனால வாங்கிட்டு போறாரு. எடுத்துட்டு போட்டு கடைசி காலத்துல உதவும். அப்ப செட்டியார், நகையெல்லாம் கொண்டு போய் துரைசானிட்ட காட்டிட்டு வர்றோம். துரை அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். துரை எதுக்கிட்டாலும் கொடுங்க, தில்லுன்னு சேர்த்துங்க. உங்க பையனை எங்க கூட அனுப்புங்க. பரதேசி, கூட போயிட்டு வாப்பா. அப்ப துரை, நாங்க வரோம். உங்க கடையில நகை வாங்குறத பத்தி துரைக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரு? ஒரு ஊரா? இந்தியாவை சுத்தி பார்க்க வந்தீங்களா? உங்களை பார்த்தா கிங்காங் மாதிரி இருக்கு. குஸ்தி போடுவீங்களா? ஏங்க குஸ்தி போடணும்னா தரையில கிடந்து உருளணுமே, உருளுவீங்களா? போய் 1 மணி நேரம் ஆகுது. போனவங்க வருவாங்கல்ல? எப்பயா வருவாங்க? என்னையா எதுக்கு எடுத்தாலும் ஏத்துக்கிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? அப்ப இங்க வந்துட்டு போனவங்க கொள்ளக்கார பத்துங்களா? கொள்ளக்கார பத்துங்களா? கொள்ளக்கார பத்துங்க. எதுக்கு எடுத்தாலும் தலையை ஏசி உருட்டியே எங்கிட்ட இருக்க நகை இல்லாத கொள்ளக்கார பத்துங்க அடிச்சுட்டு போறதுக்காக தலையை எஸ் உருட்டினியா? உண்மையை சொல்லிடுறேன். நான் துறையும் இல்ல, எனக்கு துறைச்சாரி இல்ல, நான் ஒரு பிச்சைக்காரன். நகையெல்லாம் கோயிந்தா பண்ணிட்டு கடைசியில நீ வச்சிருக்கிற ஓடி கையிலையாடா? தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பா கோயிந்து. இப்ப
இப்பதான் பேசினேன். அதுக்குள்ள நாம 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் சந்திப்போம்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இத பத்தி நீ என்ன நினைக்கிறேமா? விபத்துன்னு நினைக்கிறேன். அதுதானே எதிர்பாராத விதமா நடக்கும். ஆமா, தினம் தோட்டத்துக்கு வரிய வெறும் பூவை பார்க்க மட்டும்தானா? சமயத்துல பாம்பையும் சந்திக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல ஏமா, அது பாரு. ஏமா 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 மொரமக்கார மாமனா, என்கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கலாமா? முறைகட்டு நடந்தா பிரியம் இருக்கா தெரியுமில்ல? ஏமா, நான் எப்படி நடக்கணும்னு சொல்லு, அதே மாதிரி நடந்துக்கிறேன். சொல்லட்டுமா? என்னை விட்டு எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரம் நடக்கணும். அப்படியா? இதுவா பெரிய பெரிய இங்கிலீஷ் ஆக்டர்லாம் கேட்டான், அதே மாதிரி நடக்கிறேன் பாரு. அந்த ஸ்டைலிஷ் வாக்கு யாருக்குமே வராது. சும்மா இப்ப தடுமாறுது, நடக்கும்போது பாரு. பாத்தியாமா, பாத்தியா? நீ தான் நடக்க சொன்ன. நான் எவ்வளவு அழகா நடந்து காமிச்சேன். இப்ப நீ கிண்டல் பண்ணி சிரிக்கிற, இது உனக்கு நல்லா இருக்கா? நான் ஏதோ நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், நீ நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏமா, இந்த தனிமையை நான் இழக்க விரும்பல. என்ன பாரு, என்ன பாரு. என்ன 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 அவன் அடிச்சு விரட்டி அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்கேன். சட்டப்படி நீ என்ன காதலிக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தூரம் போறியே. அப்படியா? ஹேமா, இப்ப பாரு. அசோக், நீங்களா? நான் போகட்டுமா? நான் விட மாட்டேன். நீங்க அடிச்ச லூட்டில எங்க மாமா ஓடியே போயிட்டா. அதையே கேக்குறேன். கண்டாளு பார்த்து போங்க, விழுந்துட போறீங்க. ஷீலா, நான் ஏற்கனவே கீழே விழுந்துட்டேன். எந்த ஹேமாவை என்னோட லவ் அண்ட் லைஃப் நினைச்சனோ அவளே என்ன தூக்கி வந்துட்டான். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேற்று வந்த அசோக். இங்க பாருங்க. ஷீலா, ஜம்புவுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் அந்த கால தோல்விதான் சீனியர். சீனியர், என் மாமாவோட பொண்ணு மட்டும் இல்ல என் குறி. அந்த பியூட்டி, அதோட லட்சக்கணக்கான ப்ராப்பர்ட்டி. காளி உயிர் எடுத்த அசோக் இப்ப காதல் விஷயத்துல என் உயிரை எடுக்கிறான். சீனியர், ஜம்பு, கழுவோட கண்ணுக்கு எந்த பிராணியும் தப்பாது. இந்த கபாலியோட குறி அப்படித்தான். ஷீலா, அடிக்கிற அடியில அதாவது நிமிரணும். ஹலோ மெக்கானிக். ஹாய். என்னம்மா பாக்குறீங்களா? பார்க்கலாமே. எதை? கார. அடே, நமக்கு தெரிஞ்ச வண்டி 57 57. என்னதான்? ஆமா, இது முன்னால டாக்ஸியா இருந்தது இல்ல? இப்ப இது ஓனர் கார். யார் ஓனரு? நானே தான். என்ன விசாரணை? வண்டியை பார்த்தா பார்த்தா போகுது. தரங்க கதவை. சரிங்களா, கச்சித மாத்தா இருக்குது. பாடியத்தான் பார்க்கணும். பாருங்களேன். பாடியில லூசே இல்ல, ஆனா அங்கங்க மேடு பள்ளம் இருக்கு. அதை தட்டி நிமித்திடுறேன் நான். ரொம்ப நல்லா விட்டா பேசுறீங்களே. நான் விட்டாலும் பேசுவேன், விடலைனாலும் பேசுவேன். நீங்க பெரிய மெக்கானிக் போல இருக்கு. என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இங்க வராத வண்டியே கிடையாது. ஏசி, டிசி, டிஎஸ்பி, சிஐடி எல்லார் வண்டியும் இங்க வந்து போகும். ஏன் சார், அப்போ நம்ம அசோக் வண்டி? உங்க அசோகா? பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பழைய கேடி காளிய பிடிச்சாரே. காலிய மட்டுமா பிடிச்சாரு? இன்னும் யார பிடிக்க போறாரு பாத்துக்கிட்டே இருங்களேன். நான் அவர் விசிறி. அவர் எங்க இருப்பாரு சார்? அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். வேணா உங்க இடத்துக்கு கொடுங்களேன், நாங்க 2 பேரும் அங்க வந்துடுறோம். நோ, உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? திறமை என்னங்க, உங்க இடத்துக்கு வர்றது கொடுத்து வச்சிருக்கணுமே. ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. எடி சாத்தாண்ட மோளே, ஸ்வீட்டாயிட்டு பேசுதோ? பொம்பளை எங்கிலும் யாரும் ஸ்வீட்டாயிட்டு பேசும் எனக்கு அறியாம். எந்த கர்த்தாவே? யார் இந்த டீ? எந்தாடி இந்தாடி, இந்த அம்மா நம்ம கஸ்டமர். எந்த விஷயத்தில் கஷ்டமராலும்
ഈ കുട്ടി പാടി കാട്ടുന്നത് നീ പാക്കുന്നത് കാർ റിപ്പയറാ അല്ലെങ്കിൽ ഈ കുട്ടി റിപ്പയറാ குட்டி ரிப்பேரும் இல்ல பெரிய ரிப்பேரும் இல்ல இந்த அம்மாட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் എന്താ ഇംപാർട്ടന്റ് ഈ ചക്രത്തിന്റെ என்ன சார் இந்த பொம்பளை நாஸ்தியா சக்கலாத்தீங்க மூளை ரிப்பேரா എന്താണ് പറയുന്നത് എനിക്ക് മൂല റിപ്പയറെങ്കിൽ എന്റെ ഭർത്താവ് ഈ കല്യാണം കഴിക്കുമോ ഈ ഹൃദയത്തിൽ ഈ ജീവൻ ഇരിക്കുന്നവരിൽ ഇവനെ ഈ സാത്താനിന്റെ മകനെ யாரும் ഇണക്കാൻ പാടില്ല யாரும் കല്യാണം കഴിക്കാൻ പാടില്ല ഞാനും വിടാൻ പാടില്ല என்னடி விடாம பாடல இந்த மேடம் 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 ആ மேடம் இனி என்ன கண்டால் ஓடும் என்னடி ஓடணும் அவ ஒரு திருட்டு கும்பல சேர்ந்தவ அவகிட்ட டெக்னிக்கா பேசி அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன் டீ அடிக்கிறத விட்டுட்டு என்ன போட்டு அடிச்சிட்டியே துப்பு தொலைகிட்டு இருக்கேன் துப்பு துப்புன்னு துப்பி அவளை பாத்திட்டியடி ഞാൻ அப்படித்தான் துப்பு பாரடி கேடிய பிடிக்கிறதுல பெரிய கில்லாடி அதுல என்னடா சந்தேகம் உன் அசோக் ரொம்ப வசந்தவரோ காளிய பிடிச்சாரோ அவ்வளவுதான் பத்திரமா பாரா போட்டு லாக்கப்ல அடிச்சது யாரு இந்த சூடாமணி வேற யாராவது இருந்தா காளி தண்ணி காட்டியிருப்பான் ചൂടായിട്ട് ചായ കുടിക്കണം சாயாவானா பாயாவானா இந்த கார் எப்ப வந்தது 1952 வெளியே வந்தது இந்த ஷெட்டுக்கு எப்ப வந்தது ரிப்பேர் ஆன உடனே வந்தது லத்தி பேசும் என்ன வந்தது இப்ப கேக்குறது நான் கரெக்டா பதில் சொல்றேன் 4 வீலோட வந்தது திமிரா பேசுற என்ன வந்தது என்ன வந்தது குட்டி வந்ததோ சாரே சும்மா எப்படி குட்டியாது சட்டியாது வேற ஏதோ புதுசா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு பண்ணட்டுமே என்ன கேக்குறீங்க கேளுங்க டேய் இதுல புட்டி வந்ததா குட்டியோ நான் வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்க மாட்டேன் சட்டம் சட்டம் தான் அரசு தான் கடத்தல் பிராந்தி வந்ததா கொத்து திராட்சமார்க் ஐயோடா சத்தியம் പറയൂ குட்டி வந்ததோ പറയൂ என்னடி நீ அவர் பேச்ச நம்பிக்கிட்டாரு ஆமா வந்தது இப்ப என்ன എന്റെ കർത്താവേ ഇയാൾ കാർ റിപ്പയർ ചെയ്യുന്നത് ഞാൻ നനച്ചു ഇയാൾ ബാട്ടിൽ കടത്തുന്നതോ யூ ஆர் கரெக்ட் யாரா கார்ல நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க மிஸ்டர் அசோக் மிஸ்டர் சூடாமணி கார்ல ஏறிட்டா எப்படி நடக்க முடியும்? ஓஹோ அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ மிஸ்டர் அசோக் சொக்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா சட்டம்னா சட்டம் தான் டியூட்டில நான் ரொம்ப பொல்லாதவன் சூடாமணின்னா டிபார்ட்மெண்டே அல்லணும் மிஸ்டர் அசோக் சேம் கார் சேம் கலர் முதல்ல அந்த டர்னிங்ல தடுமாறிட்டு போச்சு ஹெவி த்ராட்டல் கொடுத்தேன் எதுல? மோட்டார் பைக்ல சேஸ் 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 புடிச்சிட்ட பாத்தீங்களா சூடாமணி இந்த காரு யாரோட தெரியுமா கமிஷனரோட கார் ஐயோ பாவம் அவருக்குடா கலரை வச்சு மட்டும் ஒரு காரை பிடிச்சா போதுமா? நம்பரும் தேவையில்லை. ஓஹோ அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ நம்பரை பார்க்கணும் இல்ல சார் உலகத்தை ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக ஆண்டவ மனுஷனுக்கு அதிகமா மூளை கொடுத்து எவன் வைக்கிற டைம் தவறுனா தவறலாம் இந்த கபாலில் வைக்கிற டைம் தவறவே தவறாது அசோக் பயன்படுத்துற எந்த பொருளையாவது இந்த டைம் பாம்பை பிக்ஸ் பண்ணும் 2 மணி நேரம் தான் டைம் ஒரே போக ஆள்